Hi friends, welcome to Padmini Ulagam. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிவ் அவே டே 9 ஸ்பெஷலாக கிராமத்து ஸ்டைல் ரசம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணணும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி 3 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், வரமிளகாய் 2, பூண்டு 6லேருந்து 7 பற்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வறுபட்ட பிறகு இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு நம்ம அதை வச்சுருக்க வெள்ளைப்பூடு பற்களையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்ததையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், 1-2 அரைச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசம் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கேன், 4 தக்காளியை கையில் பிசைஞ்சு வச்சுருக்கேன், பூண்டு 6லேருந்து 7 பற்கள், கொத்தமல்லி தழை தேவையான அளவு, வெந்தயம் சிறிதளவு ஒரு 1/4 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேங்க. அதோட நம்ம மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, பச்சை மிளகாய் 1, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ரசத்துக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம வச்சுருக்க புளி தண்ணியோட பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுட்டேன், தக்காளியை போட்டுட்டேன், அப்புறம் மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டுடலாம், அப்புறம் பெருங்காயம் 1 சிட்டிகை போட்டுடலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாங்க. கலந்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரசத்தை ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு நுர கட்டினதுக்கப்புறம் அமர்த்திடலாம். இதோட தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ அதை ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கடுகு, 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், வரமிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் முறக்கட்டிருச்சு. இதோட நம்ம தாளிச்சதை கொட்டிடலாங்க. இது ஒரு வித்தியாசமான கிராமத்து ஸ்டைல் ரசம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லியை போட்டு ஒரு ஸ்டிர் பண்ணிடலாங்க. டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.